கார் அடிக்கடி ரிப்பேர் ஆகுது, என்ஜினே கூட பழுதுபடுது என்றெல்லாம் புகார்கள் வர ஆரம்பிச்சிருச்சு. குறிப்பாக BS3 மற்றும் BS4 வாகனங்களில் இந்த கம்ப்ளைண்ட் அதிகமாக வர ஆரம்பிச்சிருக்கு. எத்தனால் அப்படிங்கிறது வாட்டர் மாலிகுல்ஸை ஈர்க்கும் தன்மை உடையது. அதாவது எத்தனால் கலந்த பெட்ரோலை நம்முடைய வண்டியில் போட்டு அதை ரொம்ப நாள் எடுக்காமல் ஒரு இடத்துல நிறுத்தி வச்சோம்னா அதில் கலந்திருக்கிற அந்த எத்தனால் புறப்பகுதியில் இருக்கிற வாட்டர் மாலிகுல்ஸை அட்ராக்ட் பண்ணும். அது என்ன விளைவை ஏற்படுத்தும்னா அந்த ஃபியூவல் சிஸ்டத்தில் துருப்பிடிக்க வைக்கும். அதனால் அந்த ஃபியூவல் சிஸ்டத்தில் இருக்கிற ரப்பர் காம்பனன்ட்ஸ், பைப்ஸ் இது எல்லாம் துருப்பிடித்து அடி வாங்கும். கடைசியில் என்ஜின் பழுது என்ற நிலைமைக்கு கூட இதை அழைச்சிட்டு போகும். 2023 ஆண்டுக்கு பிறகுதான் இந்தியாவில் இருக்கிற கார் கம்பெனிகள் எத்தனால் மிக்ஸ் பண்ண பெட்ரோலுக்கு ஏற்ற மாதிரியான வாகனங்கள் தயாரிக்க ஆரம்பித்தாங்க. அதுக்கு முன்னாடி தயாரிக்கப்பட்ட அனைத்து பெட்ரோல் வாகனங்களும் இதுக்கு ஏற்றவை அல்ல. உங்கள் காரு 2023க்கு முன்னாடி தயாரிக்கப்பட்டதா இருந்தால் சமீப ஆண்டுகளாக அதில் சரியாக மைலேஜ் வரல, அடிக்கடி ரிப்பேர் ஆகுது அப்படின்னு நீங்கள் நினச்சா அதுக்கு ஒரே காரணம் இந்த எத்தனால் பெட்ரோல் தான். பெட்ரோல் உற்பத்தி பண்ணுற எனர்ஜியை விடவும் எத்தனால் 30% அளவுக்கு குறைவான எனர்ஜியை தான் ப்ரொடியூஸ் பண்ணும். அதனால் எத்தனால் அதிகமாக கலக்க மைலேஜ் குறையத்தான் செய்யும். ஆனால் இந்த புகாரை இந்த அரசு கண்டுக்கவே இல்லை. வெறும் 1-2% அளவுக்கு தான் மைலேஜ் குறையும், இதெல்லாம் ஒரு மேட்ரா அப்படின்னு சொல்லி நிதி ஆயோக் இதை புறக்கணித்து விட்டது. ஆனால் மக்கள் ஒவ்வொரு நாளும் பெட்ரோலுக்காக செலவு பண்ணுற காசு அதிகரிச்சுக்கிட்டே இருக்குது, ஆனால் மைலேஜ் குறைஞ்சிக்கிட்டே இருக்குது என்ற உண்மையை கண்கூடாக பார்க்குறாங்க. சரி, மற்ற நாளோட நிலைமை என்ன? அங்கெல்லாம் எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிறாங்களே, அவங்களுக்கு இந்த பிரச்சனை வரலையா அப்படின்னு கேட்டோம்னா அங்கே உள்ள நிலைமையே வேற. அங்கெல்லாம் இந்த எத்தனால் கலக்கிற பெட்ரோலை பயன்படுத்துகின்ற முடிவை ரொம்ப மெதுவாக ஒரு ஸ்லோ ப்ராசஸில் தான் இம்ப்ளிமெண்ட் பண்ணாங்க. உதாரணத்துக்கு பிரேசிலில் இப்போது 27% எத்தனால் கலந்த பெட்ரோலை பயன்படுத்துகிறாங்கன்னா இந்த நிலைமையை எட்டுறதுக்கு இவங்க 50 ஆண்டுகள் எடுத்துக்கொண்டார்கள். ஆனால் இங்கே உள்ள நிலைமை என்ன? 2013 வெறும் 1.5%, இப்போ 2025 20%. இப்போது ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி நம்முடைய நிதின் கட்கரி அறிவித்திருக்கிறதுபடி அடுத்து 27% எத்தனாலை பெட்ரோலில் கலக்க போகிறாங்க. அதாவது E27 பெட்ரோல் அப்படின்ற அடுத்த நிலைமைக்கு போயிட்டாங்க. 3 வருஷத்துக்கு முன்னாடி இந்தியாவில் இருந்தது E10 பெட்ரோல். 3 ஆண்டுகளுக்கு பிறகு இப்போ E20 பெட்ரோல் அமலில் இருக்குது. அடுத்த சில மாதங்களில் E27 பெட்ரோல் வரப்போகிறது. இவ்வளவு அதிவேகத்தில் ஒரு புல்லட் ட்ரெயினின் வேகத்தில் இவங்க எத்தனாலை கொண்டு போய் பெட்ரோலில் கலந்தார்கள் என்றால் இந்தியாவில் இருக்கும் வாகனங்கள் இதற்கு எப்படி தாக்கு பிடிக்கும்?